இப்போ லைஃப்ல நான் நிறைய பாக்குறேன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா உட்காந்து ட்ரிங்க் பண்ற ஃபேமிலிஸ் இருக்கு. பெண்கள் வந்துட்டு நாங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தேவ் ஸ்டார்டட் ஆக்சுவலி. இல்ல பிஃபோர் ஸ்வாப்பிங் இருக்கு, பாடி கவுண்ட்ன்றதும் ஒன்று இருக்கு. இருக்கிறத தாண்டி இது எப்படி ஆகுது அப்படின்னா பாடி கவுண்ட் இஸ் சம்திங் ஹேவிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் பர்சன். எவ்வளவு பேர் கூட வச்சிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. ஸ்வாப்பிங்னா இதுவும் பாடி கவுண்ட் வேறங்களா இல்ல சிமிலர்? ஓவர்லசி பாடி கவுண்ட் இஸ் சம்திங் வந்து என்ன ஆகும்னா அவங்க ஒருத்தரா எக்ஸ்ப்ளோர் பண்றது. இப்ப சில பேர் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இல்ல வந்துட்டு த்ரில்லிங்கான எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற பேர்ல அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளை விலை கொடுத்துல சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான். மேரேஜ் அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு அப்கிரேட் வந்து என்னால அந்த இடத்துல நிறையவே பார்க்க முடியுது. சில பேர் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் என் புருஷனுக்காக என் பொண்டாட்டிக்காக நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். மூவி டீசர்ல நம்ம பார்த்திருப்போம், கிளாஸ் லீடரா இருக்கிறத விட எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரைட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயம். என்ன கவலையா இருக்குன்னா, ஐ திங்க் இட் இஸ் ப்ரமோட்டிங் தி கான்செப்ட் ஆஃப் ஃபேக் ஃபெமினிசம். இது ஏன் நான் இவ்வளவு திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் அப்படின்னா, தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். இப்ப ரீசெண்டா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஸ்வாப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி. ஸ்வாப்பிங்னா என்னடா, அவங்க ரோல் இவங்க ப்ளே பண்ணுவாங்களா எனக்கு புரியல, நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, சி நீங்க கேக்குற மாதிரி ப்ரொஃபஷன்ல இருந்துகிட்டே எனக்கே நிறைய விஷயம் ரொம்ப புதுசா இருந்தது ஆக்சுவலி. ஓகே, ஏன்னா நம்மளே வந்து இட் இஸ் a லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் வரும்போது தான் வந்துட்டு ஓ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இருக்கா, இவ்வளோலாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் லைக் வந்துட்டு மனசு ரொம்ப முக்கியம், which means like understanding is more important அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் they'll get divorce, இல்லைன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, ஸ்மோக் பண்றாரு, மற்ற பெண்களோட தொடர்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி மேபி இது 80s பீரியட்னு நினைக்கிறேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 90s பீரியட் வரைக்கும் இப்படி தான் இருந்தது. அப்புறம் 2K பீரியட் வரும்போது எப்படி ஆச்சு அப்படின்னா, அது என்ன அந்த பெண்கள் வந்துட்டு நாங்க மட்டும் என்ன சலைச்சவங்களா ஆண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தேவ் ஸ்டார்டட் ஆக்சுவலி. இந்த பக்கம் கொஞ்சம் அஃபேர்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் டிவோர்ஸஸ் எல்லாமே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தது. விச் மீன்ஸ் இப்போ என்னோட 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ மீன் லைக் 6th year நான் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கும் போது பாத்தீங்கன்னா வேல்யூஸே குறைஞ்சிட்டு வர்றதை நம்மளால ரொம்ப பார்க்க முடியுது. மேரேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இப்போ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஒரு அப்கிரேட் வந்து என்னால் அந்த இடத்துல நிறையவே பார்க்க முடியுது. மேபி ஒரு 2030-40 போகணும்னா மேரேஜா எங்க இருக்கு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும்ன்றது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஸோ தட் இஸ் ஹவு லைக் கேசஸ் ஆர் டெவலப்பிங். இதில் நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஸ்வாப்பிங்ன்ற ஒரு விஷயம் கேட்டிங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஸ்வாப்பிங்கை தாண்டி எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year பிஃபோர் ஒரு காமன் கான்வர்சேஷன்ஸ் வந்து வச்சுட்டு இருந்தோம். ஒரு குரூப்பில் வந்து இருக்கும் போது பீப்புள் ஸ்டார்டட் லைக் பாடி கவுண்ட்டை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல ஐ வாஸ் லைக் பாடி கவுண்ட், ஓகே நமக்குள்ள என்ன பாடி கவுண்ட், என்ன பாடியை டச் பண்ணிட்டு ஓடி வந்துடுறதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்குமே அது ரொம்ப புதுசான வேர்டாக இருந்தது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது தான் தெரியுது பாடி கவுண்ட் இஸ் சம்திங் ரொம்ப ப்ரைடாக எடுத்துக்கிறாங்க. ஒரு மேரேஜ் பிஃபோரா இருக்கட்டும், இல்ல இது நம்ம பாடி கவுண்ட்ன்றது மேக்ஸிமம் ஸ்வாப்பிங், இது இப்படி நம்ம டைவர்ஷன் கொண்டு வந்துக்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் இட் இஸ் லைக் ஸ்வாப்பிங் அந்த மாதிரி. இல்ல பிஃபோர் ஸ்வாப்பிங் இருக்கு, பாடி கவுண்ட்ன்றதும் ஒன்று இருக்கு. சில பேர் எப்படி ஆயிட்டாங்க அப்படின்னா, மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் என் புருஷனுக்காக என் பொண்டாட்டிக்காக நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். இந்த வேர்டு எங்கே வந்திருக்கு பாருங்க, இப்போ எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற வேர்ட் இந்த இடத்துல வந்திருக்கு. ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், ஐ லைக் டு எக்ஸ்ப்ளோர், ஐ லவ் டு எக்ஸ்ப்ளோர் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த இடத்துல. என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ 2 பேர் கான்வர்சேஷன், அந்த 2 பேர் கான்வர்சேஷன் இருந்தது அந்த குரூப்ல இருக்கும்போது பாடி கவுண்ட் அப்படின்னு கேட்கும்போது நான் 8 நான் 9 அப்படிங்கிற மாதிரி, என்ன 8 என்ன 9 அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பாடி கவுண்ட் இஸ் சம்திங் ஹேவிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வித் பர்சன். எவ்வளவு பேர் கூட வச்சிருக்க நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் ஐ திங்க் பீப்புளுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணணும். நம்ம அந்த பேட் கேர்ள் மூவி டீசர்ல நம்ம பார்த்திருப்போம், கிளாஸ் லீடரா இருக்கிறத விட எத்தனை பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு ப்ரைட் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயம். இது இன்னொன்று எனக்கு என்ன கவலையா இருக்கு, பீங் அ விமன் லைக் ஓகே, என்ன கவலையா இருக்குன்னா, ஐ திங்க் இட் இஸ் ப்ரமோட்டிங் தி கான்செப்ட் ஆஃப் ஃபேக் ஃபெமினிசம். ஓகே, இங்க எல்லாருமே கேட்கலாம் ஃபெமினிசம்னு ஒன்று இருக்கு, அது என்னங்க ஃபேக் ஃபெமினிசம்? இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்துட்டு தேவையில்லாம அவங்களோட இதை வந்து ஓங்கி நிற்கிறதா இருக்கட்டும், அவங்க நிறைய தப்புகள் செய்யறதா இருக்கட்டும், இது எல்லாமே இன் தி வேர்ட் ஆஃப் ஃபெமினிசம். பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபேக் ஃபெமினிசம் கான்செப்ட்ல தான் இது இருக்கு. சி ஃபெமினிசம் இஸ் சம்திங், நான் அதை பத்தி நிறைய பேசிட்டேன் அந்த இடத்துல. இது ஏன் நான் இவ்வளோ திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னா, இட் அஃபெக்ட்ஸ் தேர் நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப், ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப், மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஏன்னா அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்க ஃபெமினிசம் அப்படின்னா வந்துட்டு, ஃபெமினிசம் இஸ் சம்திங் ரியல் மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு நிகராக நான் அந்த இடத்துல போயிட்டு
எம்பவர் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம பேச வந்தோம். எக்ஸாக்ட்லி. அங்க போயிட்டு நம்ம வந்துட்டு என்னோட ஒர்க் சேலரியை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அவங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் சலைச்சவள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். அந்த சொசைட்டியோட அந்த ஸ்டிக்மாவை உடைக்கிறது தான் ஃபெமினிசம். பொண்ணா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாவா, இந்த மாதிரி பண்ணாத, இந்த டைமுக்கு வெளில போகாத, விச் மீன்ஸ் இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் ப்ராப்பரா இருந்தாலும் என்ன குறை சொல்ற சொசைட்டிக்கு நான் முன்னாடி வாழ்ந்து காட்டுவேன், நான் மேல நிப்பேன்றது இஸ் வாட் இஸ் ஃபெமினிசம். பட் இன்னைக்கு அது எப்படி கேர்ள்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஃபெமினிசம் இஸ் சம்திங் நான் ஈஸியாக அடாப்ட் ஆகணும். ஓகே, இது ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் சைடு இருந்து வராங்க இல்லையா, அவங்க எல்லாம் எப்படி ஆகுதுன்னா, இப்போ சிட்டி சைட்ல இருக்கவங்க சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் பார்த்து 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 வளர்ந்து பழகி இருப்பாங்க. அவங்க வந்தோடனே டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஐயோ இப்போ நான் ஒரு ஐடிக்கே ஒர்க் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஐடின்னு சொல்லல, ஒரு காலேஜுக்கே வராங்க, இல்ல வேற செட் ஆஃப் ஒரு எம்என்சி வராங்க, எங்கேயாவது வராங்கன்னா டக்குன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மள இப்படி இருந்தாதான் மதிப்பாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணம். எஸ், அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி அங்க மிஸ் ஆகும். see grooming is something different. ஓகே, அந்த இடத்துல போயிட்டு இங்க எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு சொல்ற மாதிரி ஃபுல்லா வந்துட்டு ட்ரிங்க் பண்றதா இருக்கட்டும், ஸ்மோக் பண்றதா இருக்கட்டும், அன்டைம்ல நான் போயே தீருவேன் வெள்ளன்றதா இருக்கட்டும், நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றேன்ற பேர்ல ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற பேர்ல அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கான பிரச்சனைகளை விலை கொடுத்து அந்த சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி தான் வாங்குற மாதிரி ஒரு கதை இருக்கு. இங்க எல்லாருமே கேட்கலாம், என்னம்மா நீ இன்னும் 70s 60s உட்காந்து பேசிட்டு இருக்கா, இல்லை டைனோசர் காலத்திலே அழிஞ்சிருச்சுன்ற மாதிரி நிறைய பேர் இப்போ இதில் கொஸ்டின்ஸ் முன் வைக்கலாம். அப்போ விமென்னா இருக்கக்கூடாதா, தாட்ஸ் இருக்கக்கூடாதா, ஆசைகள் இருக்கக்கூடாது, அது எல்லாமே இங்கே நிறைய பேர் கேட்கலாம். பட் இருந்தாலும் எஸ், இப்போ லைஃப்ல நான் நிறைய பார்க்குறேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை உட்காந்து ட்ரிங்க் பண்ற ஃபேமிலிஸ் இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு வீக்லி ஒர்க் பண்றாங்களா, ஒரு 6 days ஒர்க் பண்றாங்களா, ஒரு 1 day அதை வந்துட்டு அவங்களோட ஸ்பேஸை அவங்க எடுத்துக்கிற விஷயம் இருக்கு, அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போறது இருக்கு, அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஓகே, இருக்கிறத தாண்டி இது எப்படி ஆகுது அப்படின்னா, அந்த லிமிட்ஸ் எல்லாம் நான் இங்க சொல்றேன் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் இப்போ எப்படி இருக்குன்னா, என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் வேற. ஓகே, என்ஜாய்மெண்ட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இங்க நம்ம கேட்குறோம். ஓகே, இதெல்லாம் தாண்டி அவங்க போகும்போது என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா, நான் இஷ்டத்துக்கு இருப்பேன். இது யாராவது கொஸ்டின் கேட்டா, நீங்க என்னங்க பெண்ணை அடக்குறீங்களா, சோ பெண்ணியத்தை நீங்க தவறா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் செக்டார்ஸ் ஜாஸ்தி இன்னைக்கு அப்கிரேட் ஆயிட்டு இருக்கு, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துட்டு இருக்குன்றதா விஷயம். அட் த சேம் டைம் இங்க ஆண்களும் என்ன பண்றாங்க இந்த இடத்துல அப்படின்னா, இன்னும் அந்த சோஷியல் ஸ்டிக்மா, மேல் சாவனிசம் இருந்துட்டு தான் இருக்கு. பெண்களை அடக்கி வைக்கணும், தனக்கு கீழே வைக்கணும், தான் சொல்றது தான் கேட்கணும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஈக்குவல் டு தட் ஆஃப் இப்போ பாடி கவுண்ட்ன்ற கல்ச்சர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ல பார்க்குற கேசஸ்லயும் உள்ள இன்வால்மெண்ட் ஆகுது. இந்த பாடி கவுண்டா இருக்கட்டும், இல்ல இந்த ஸ்வாப்பிங் சிஸ்டமா இருக்கட்டும். ஸ்வாப்பிங்னா இதுவும் பாடி கவுண்ட் வேற வேறங்களா இல்ல சிமிலர்? பாடி கவுண்ட் இஸ் சம்திங் வந்து என்ன ஆகும்னா, அவங்க ஒருத்தரா எக்ஸ்ப்ளோர் பண்றது போய் தேடி. ஸ்வாப்பிங் இஸ் சம்திங் பாத்தீங்கன்னா ஆன் அ மியூச்சுவல் பேஸும் இருக்கும். ஓகே, இப்ப சில பேர் அது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாவும் இருக்கும், இல்ல வந்துட்டு வித் கன்சென்ட்டோடையும் அந்த இடத்துல இருக்கும். ஓ இல்ல புரியல எனக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஸ்வாப்பிங்னா மியூச்சுவல் கன்சென்ட்டோட எப்படிங்க இருக்கும் எனக்கு புரியல. அதுதான் இங்க ரெண்டு பேருமே ஃபேண்டசி பேஸ் இருந்தாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். ஓகே, இங்க ஒரே ஒரு விஷயம் தான், எல்லாமே நம்ம லா பொறுத்த வரைக்கும் எல்லாமே போகும்போது இட் ஹேப்பன்ட் வித் கன்சென்ட் ஆர் வித்வுட் கன்சென்ட் தான் மேட்டர்ஸ். ஓகே, எல்லாமே அப்படிதான் இங்க. ஓகே, ஏன்னா சில பேர் வந்துட்டு என்ன அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றதுக்கும் நானா விருப்பப்பட்டு போனேன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க இருக்கியா. ஸோ ஸ்வாப்பிங் இஸ் சம்திங். இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மேரிட்டல் லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு வைஃப்க்கு வந்துட்டு ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லனா அவங்க பெஸ்டி இருப்பாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் ஃப்ரெண்டு கிட்டயும் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் அப்படின்னு வைஃபே சொல்றது, ஹஸ்பண்டே கேட்கறது வைஃப் அந்த மாதிரி. ஓகே, சில வைஃப்ஸ் இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் அவங்க பெஸ்டீஸும் இருந்தாங்க அப்படின்னா இது ஸ்வாப்பிங் மாதிரி கல்ச்சர்ல வராது. ஹஸ்பண்ட் கிட்டயே தே லென்சஸ் லைக் எங்க ரெண்டு பேர் கூடயும் நீ இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இங்க இருக்கு. எக்ஸாக்ட் ஸ்வாப்பிங் ஆன் டூ கனெக்ட் இங்க சொல்ல முடியாது. இந்த ஹஸ்பண்ட் இந்த வைஃப் கிட்டயும், இந்த வைஃப் இந்த ஹஸ்பண்ட் கிட்டயும் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான கான்செப்ட்ஸ் தான் இந்த இடத்துல. ஓகே, அப்படி இருக்கும்போது 1% அந்த இடத்துல அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, இல்ல சில பேர் அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் ஃபேண்டசி விரும்புறவங்களா இருந்தாங்களா இமிடியட்லி தே லைக் கோ, இல்லன்றவங்க இது ஒரு காரணமா வச்சு இது டிவோர்ஸா கன்வெர்ட் ஆகிற கேசஸும் இங்க இருக்கு. பட் ஸ்வாப்பிங் இஸ் சம்திங் இருக்கு, பட் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் அதுல இருக்கா, ஐ மீன் ஒரு பெரிய ரேஞ்ச் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கான்னு கேட்டா அது கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, சூப்பர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.